1903 திருத்தணி பக்கத்தில் இருக்கிற திருவள்ளங்காடுன்னு ஒரு கோயில்ல திருப்பணி நடக்கும்போது 2 செப்பு சிலைகளும் அது கூட 31 ஈடுகளை கொண்ட செம்பு பட்டயங்களை கண்டுபிடிக்கப்படுது. அப்ப அங்க இருந்து எந்த மக்களுக்கும் தெரியாது அந்த சிலையை கூட அந்த பட்டயங்கள் தான் ரொம்ப பழமையானதுன்னு. அதுல முதல் 10 பட்டயங்கள் என்ன நம்ம இருந்துச்சு, முதல் 10 பட்டயங்கள் சமஸ்கிருதத்திலையும் மிச்சம் இருக்கிற 21 பட்டயங்கள் தமிழில் எழுத வைக்கப்பட்டிருக்கு. அதுல 21 பட்டயங்கள் நம்ம ராஜராஜ சோழன் இந்த கோயிலுக்கு கொடுத்த கொடையை விளக்குதுங்க. அது மிச்ச 10 பட்டயங்கள்ல தான் மேட்டரே இருக்கு. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, முத்திரை. அங்கே ஏன்னா சோழ பாண்டியர்களோட சின்னமும் சோழர்களோட முத்திரையும் இருக்குது. அது முழு வரலாறே அந்த சின்னத்தில் பொறிச்சிருக்காங்க. அந்த சமஸ்கிருதத்தில் எழுதுகிற அந்த பட்டயங்கள் என்ன எழுதியிருக்காங்க, நம்ம ராஜராஜ சோழனோட தாத்தா விஜயலே சோழன் அவருக்கு ரொம்ப 80 வயசு தாண்டி ஆனனால அவருக்கு 2 காலம் செயலர் வந்துருக்கு. அவரோட மகன் ஆதித்தன் போர்க்களத்தில் சண்டை போடுறத பார்க்கறதுக்காக போகிறாரு பல்லாக்கில். பார்க்குறப்ப நம்ம சோழர்கள் இருக்காங்களா, சோழர்கள் பாண்டியர்கள் எதிர்த்து போரிடுறாங்க. அப்போ நம்ம சோழர்கள் பின்தக்கிறத பார்க்குறாரு. அவர் பார்க்குறப்ப ஒரு மனசுக்கு எத்தனை போரில் நம்ம போயிருக்கோம், நம்ம தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் உணர்ச்சி பொங்க தன் குல தெய்வமான நிசப சூதனியை மனசில் நினச்சிக்கிட்டு போர்க்காலத்தில் 2 வீரர்களோட முதுகுல ஏறிக்கிட்டு குவிக்கிறாரு. அதை பார்த்த வீரர்கள் எல்லாமே உணர்ச்சி பொங்க வெற்றிவேல் வீரவேல்னு கத்திட்டு திருப்பி கூச்சிடுறாங்க. அதனால சோழர்கள் எல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு பரிசா அதுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி நம்ம நிசப சூதனிக்கு நம்ம குல தெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டுறாரு. அது நிசப சூதனி கோயில் தஞ்சாவூரில் கட்டப்படுது. அது இப்போ வடபத்திரகாளி அம்மன் பேர் மாற்றம் செய்யப்பட்டுருச்சு. அந்த கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் போனீங்கன்னா அந்த கோயிலை கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம எல்லாமே நம்ம மன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலுக்கு எல்லாமே போயிருப்பீங்க. அந்த தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு சின்னோண்டு ஒரு சன்னதி மாதிரி ஒன்று இருக்குங்க. நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? சன்னதி நிறைய மக்கள் கூடியிருப்பாங்க. என்னதான் கேட்குறப்ப அது வாராகி அம்மன்னு சொன்னாங்க. நிறையா வீடியோலாம் பார்த்தேன். எங்கள் அம்மாவும் வாரம் போவாங்க அந்த கோயிலுக்கு. இந்த வாரம் 5 மீன் ஒரு நாள் அன்றைக்கி போவாங்க. அப்போ வாராகி அம்மன்னு சொல்கிறாங்க. ஓகே, மக்கள் ஏதோ ஒரு நமக்கு வணங்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் வணங்குவோம்னு சொன்ன வணங்கிட்டு தான் இருந்தேன். சொன்னாங்க பாருங்க, ராஜராஜ சோழன் ஒரு பன்றியை வேட்டையாட போகிறப்ப அந்த பன்றி இருக்குல்ல, அந்த பன்றி தஞ்சை பெரிய கோயிலுக்கு பாருங்க அந்த இடத்துல போய் குழி பிடிக்க ஆரம்பிச்சிச்சான். அந்த இடத்துல கட்டப்பட்ட கோயில் தான் தஞ்சை பெரிய கோயில்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம ஏதோ ஒரு சொல்கிறாங்க, மக்கள் நம்பிக்கை நம்ம உடைக்கக்கூடாதுன்னு இருந்தேன். இன்னொன்று சொன்னா பாருங்க, நம்ம ராஜேந்திர சோழன் அங்கே முதல் கட்டார மாதிரி நம்ம சோழர்களுக்கு உலகத்தையே ஆண்டதுக்கு நம்ம ஒரே காரணமாக இருந்தது வாராகி அம்மனா. எனக்கு கோபமாக இருச்சுங்க. எப்படி நம்ம இப்போ நம்ம கொற்றவை சங்க காலத்தில் வழங்கப்பட்ட கொற்றவை எப்படி பேர் மாற்றம் செய்யப்பட்டு இப்போ துர்கையாக மாற்றப்பட்டுச்சோ, இப்போ நம்ம பல இலக்கியங்கள் இருக்கிற பல வரலாறு மாற்றப்பட்டுச்சோ, அழிக்கப்பட்டுச்சோ. இப்போ நம்ம முருகர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருவாங்க. நம்ம கந்தன் எப்படி ஸ்கந்தனை மாற்றப்பட்டு ஸ்கந்த புராணம் எழுதப்பட்டு நம்ம கந்தனோட வரலாறு மாற்றப்பட்டுச்சோ, அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நிசப சூதினி இன்னைக்கு வாராகி அம்மனை மாற்றப்பட்டிருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஆதி தமிழர்கள் எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம பெண் தெய்வத்தை பெண்களையும் பெண் தெய்வத்தையும் வடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். 7 எல்லைகள்லையும் 7 பெண் தெய்வத்தை வடிச்சிருக்காருங்க நம்ம ராஜராஜ சோழன். அதே மாதிரி நம்ம ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தி புகழை பாடுற அந்த மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. அதில் திருமகள் போல பொருள செல்வின்னு வருதுங்க. திருமகள்னு சொல்கிறது நம்ம ராஜராஜ சோழன் இருக்கிற ஒரு குலதெய்வமான நிசப சூதினி தாங்க சொல்கிறாரு. இப்போ யாருக்கு எல்லாத்துக்கும் 1001 படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சீன் வரும், நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? நல்லா நுண்ணிப்பாக பார்த்து தாங்க அது தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க, என்ன ஒரு சிலை மாதிரி இருக்கு. அது என்ன சிலை? நம்ம நிசப சூதினியோட சிலைங்க. நல்லா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, நல்ல அந்த ஒர்க் பண்ண டீம் கஷ்டப்பட்டு அந்த சிலையை இந்த காலத்தில் இருந்த அந்த சிலையை ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது கூட பண்ணியிருக்காங்க பாருங்க. சும்மா கதை மட்டும் இல்லாமல் அது உண்மையாக வரலாறு எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற நிசப சூதினி கோயிலில் இருக்கிற சிலையும் அந்த வரைபடங்களை வச்சு இப்படியோ கஷ்டப்பட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சிலையை பார்த்தாலே தெரியும். எல்லாம் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த செல்லில் அந்த படத்தில் தேவரலான ஆட்டம்னு ஒரு பாட்டு வரும். அதில் இங்கேயும் இந்த சிலை அதே மாதிரி நம்ம நிசப சூதினியோட சிலை இருக்குங்க. சோழர்கள் வணங்கின அந்த நிசப சூதினியோட சிலையை வரலாறு கரெக்டாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பிடிச்ச சீனே இதுதாங்க. ஏறுங்க, நிசப சூதினியோட சிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம உங்களுக்கு ஒரு ஆட்சாப் ஒரு இதை சல்யூட்டை கொடுத்துட்டு ஆக்டிவிட்டி பேசலாம். இப்போ எந்த அளவுக்கு இந்த மாதிரி வாராகி அம்மன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி கருத்து எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த காணொலி வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.